ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து நம்ம சொல்ல போறோம். ஸ்பெஷல் டெட் அதாவது போன சண்டே வந்து நடந்து முடிஞ்சது. இதுல எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த சைக்காலஜி வந்து எங்க இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்குது. அதாவது நீங்க ஸ்பெஷல் டெட் எழுதின ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, இனிமே டெட் எழுதக்கூடிய ஆசிரியர்களாலும் சரி, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எரிக்சனோட மன சமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலை வந்து எத்தனாவது நிலை அப்படின்னா 4வது நிலை. அது வந்து நம்ம புக்ல வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, பேஜ் நம்பர் 35ல இருக்கு பாத்தீங்களா. 35ல வந்து எரிக்சனோட கோட்பாட்டின் மைய கருத்து அந்த ஹெட்டிங் கீழே வந்துட்டு அவங்களோட நிலைகள் மொத்தம் எரிக்சனோட எத்தனை நிலைகள் அப்படின்னா 8 நிலைகள் இருக்கு. அவங்க வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு தொடக்கப்பள்ளி நுழையும் நிலை ஆறாம் ஆண்டு முதல் அந்த இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனாவது நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4வது நிலை தான் வந்து கரெக்டான வந்து ஆப்ஷன். 2வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். இது வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா போதும். தாண்டெக், ஸ்கின்னர், பாவ்லோ, போலர் இவங்களோட அந்த கற்றல் வந்து எதை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நம்ம புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 150. பாவ்லோ ஆக்க நிலையுறுத்தல், சரியா? ஸ்கின்னர் உட்காட்சி மூலம் கற்றல், போலர் இதுவுமே வந்து செகண்ட் கொஸ்டின் நம்மளோட புக்ல வந்து பேஜ் நம்பர் 150ல இருக்கு. அடுத்து வந்துட்டு 3வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். ஹரிச்சந்திர நாடகம் மூலம் காந்தியடிகள் முக்கிய ஏற்றுக்கொண்ட ஒழுக்க பண்பு. இந்த வரியை வந்து அப்படியே வந்து கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 96. பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கிட்டோமா, இங்க பாருங்க. மகாத்மா காந்தி தனது இளமை பருவத்தில் அவர் பார்த்த ஹரிச்சந்திர நாடகம் அவர் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவு வந்து அவர் வாய்மையை கடைபிடிக்கிறது. இது வந்து பேசிக்கா எல்லாருமே போட்டலாம். பட் வந்து இந்த வரி மாறாம அந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ளகளில் நியூரானின் பகுதி அல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டென்ட்ரைட், முனைய குமிழ்கள், ஆக்சான் இது எல்லாமே வந்து நியூரானோட பகுதிகள். இந்த புகுவாய் அப்படிங்கிறது வந்து எந்த பகுதி அப்படின்னா தோல் பகுதி. இதுவுமே நம்ம புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 5 கொடுத்துருக்காங்களா. புகுவாய் தோல், தோலை தான் வந்து புகுவாய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப அதை வந்து என்னன்னா நியூரானோட சேராதது. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா 5வது கொஸ்டின். பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த கொஸ்டின் நான் வந்து கண்டுபிடிக்கல. நல்லா கண்டுபிடிச்சோன்னா இந்த புக்ல இருக்கும். அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம், சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து 6வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். இது வந்து ஒரு சூப்பர் ஈகோ. இது வந்து காமனா தெரியக்கூடிய கொஸ்டின். தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவே வந்து கருத்தில் கொண்டது. அடுத்து வந்துட்டு 7வது கொஸ்டின். பின்வருவற்றுள் கற்றலின் இலக்காக அமைவதுன்னா உடல் ரீதியான முதிர்வை பெறுதல். அடுத்து வந்து 8வது கொஸ்டின் வந்து பாருங்க. இதுவுமே நம்ம புக்ல இருக்கு. ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வராது. நம்ம ஆன்சர் கீழே இது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும், புக் ப்ரூஃப் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும், சரியா? எது வரும் அப்படின்னா பிரச்சனையை தீர்த்தல் கற்றல். அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 153. இருக்கு இல்லையா, நிறைய கற்றல் இருக்கும். கற்றலோட படிநிலைகள்ல அந்த பாருங்க, பிரச்சனைகளை தீர்த்தல், விதிகள் மூலம் கற்றல், பல்வகை வேறுபடுத்தி கற்றல், சங்கிலி கற்றல், உடல் இயக்கம், தூண்டல், துலங்கல், அறிதல், சைகை வழி கற்றல். இதுல வந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. ஒன்றுக்கொன்றுள் இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுத்தல் வந்து எது வரும் அப்படின்னா பிரச்சனையை தீர்த்தல் கற்றல். இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நிறைய ஆன்சர் கீழே வந்துட்டு உடல் இயக்க கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இது வந்து தப்பு. சப்போஸ் நம்ம கவர்மெண்ட் கீழே வந்துட்டு இதுதான் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த புக் ப்ரூஃப் எடுத்து நம்ம சென்ட் பண்ணுவோம், சரியா? அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எதுதான் ஆப்ஷன் வரும்னா பிரச்சனை தீர்த்த கற்றல். இதுவுமே வந்துட்டு நம்மளோட புக்ல இருக்கு. அடுத்து 9வது கொஸ்டின். குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சி எவ்வகை கற்றல் உதவுகிறது? எந்த வகை அப்படின்னா பின்பற்றி கற்றல். இது வந்து புக் ப்ரூஃப் வந்து பேஜ் நம்பர் 148 இந்த இருக்கா. பின்பற்றி கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா. இதுல வந்து பாருங்க, அப்படியே அந்த வரி வந்து கொடுத்திருக்காங்க. சமூக வளர்ச்சி, மன வளர்ச்சி, பண்பாடு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, இயக்கத்தின் வளர்ச்சி போன்றவை பெரிதும் பின்பற்றி கற்றல் மூலம் நடைபெறுகிறது. அப்படியே இருக்குங்க. அந்த வரி கூட மாறாம இருக்கு. இதுதான் வந்துட்டு 9வது கொஸ்டினுக்கான ப்ரூஃப். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 10வது கொஸ்டின். கீழ்காணும் 2 வாக்கியங்களில் கூற்று ஏ மற்றொன்று காரணம். இதுல வந்து செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது. மேற்காண் கூற்றுகள் பொருத்தமானதை வந்து தேர்வு செய்க. இது வந்து எது அப்படின்னா கூற்று ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். இது வந்து நம்ம பேஜ் நம்பர் 89ல வந்து பார்ப்போம். இருக்கு பாருங்க. வானொலி நிகழ்ச்சிகள், மனவளர்ச்சிகளை சமநிலைப்படுத்த திரைப்படங்கள், செய்தித்தாள்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 11வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுவுமே வந்து ஒரு கூற்று காரணத்துக்கான ஒரு கொஸ்டின். இதுவுமே நம்ம புக்ல இருக்குது. அதாவது உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம்.
இதற்கான காரணம் வந்து நன்றாக ஓடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வி அறிவில் சிறந்தும் காணப்படுகின்றனர். இந்த லைன் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? பேஜ் நம்பர் 23 கொஸ்டின் 11, பேஜ் நம்பர் வந்துட்டு 168. விளையாட்டுன்னு இருக்கா, அந்த டாபிக் கீழே பாருங்க. உடற்கல்வியும் விளையாட்டும் ஒவ்வொரு மாணவனுக்கும் கற்றுத்தரப்பட வேண்டும். ஓகேவா? இதற்கான காரணம் வந்து பாருங்க, நன்றாக ஓடி விளையாடும் பிள்ளைகள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படியே வந்துட்டு அந்த டாபிக்லயே அடுத்த பேஜ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதுவுமே வந்து கூற்று காரணம் இரண்டுமே என்னது சரி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்துட்டு அதுவுமே வந்து ஒரு கூற்று காரண கொஸ்டின். இது வந்து கூற்று மற்றும் ஏ ரெண்டுமே சரியானதல்ல. அடுத்து வந்து 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து ஒரு பொறுத்துக கொஸ்டின். இதுவுமே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்ச வகையியல் அணுகுமுறை இந்த மாதிரி வந்துட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 14வது கொஸ்டின், ஸ்கின்னரின் ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது. புறானாலே வந்து என்னன்னா புறாவுக்கு என்ன வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தானியம். இதுவுமே நம்ம புக்ல இருக்குது. இதனால 14வது கொஸ்டின், பேஜ் நம்பர் 150 இருக்குங்களா, உணவால் வலுவூட்டப்படுகிறது. அடுத்து வந்துட்டு 15வது கொஸ்டின் வந்து பாருங்களேன், எரிக்சனின் உலக சமூக கோட்பாடு படிநிலையின் அடிப்படையில் பிறப்பு முதல் உதிர்வு வரை வந்து வரிசைப்படுத்துக. அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இது வந்துட்டு டி தான் வந்து ஆப்ஷன். இதுவுமே நம்ம பேஜ் நம்பர் வந்து இந்த எரிக்சன் வந்து பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 35 அந்த பேஜ் நம்பர்ல தான் இருக்குது. பாருங்க, பிறப்பு முதல் அந்த 5 படிநிலைகளை வந்துட்டு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வரும். எரிக்சன்ல இருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கூற்று காரணம் 16வது கொஸ்டின். இதுவுமே நம்ம புக்ல இருக்குது. மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமாக தொடர்பு கொண்டவை. மன வளர்ச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தும் தொடர்புடையது. இது வந்து கூற்று 1 மற்றும் கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. இது வந்து நம்ம பேஜ் நம்பர் 81ல வந்து இருக்குது. பாருங்க, சமூக மற்றும் மன வளர்ச்சி பண்பாட்டு சூழல் பள்ளியின் பயன்பாடுகள் அந்த டாபிக் கீழே வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். 17வது கொஸ்டின், பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவளர்ச்சி அமைதி கொண்ட பருவம். கொடுக்கப்பட்ட தெரிவுகள் மிக பொருத்தமானது. சரியா? அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டோடு சேர்ந்து வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு யானை குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது. இது வந்து இயல்புக கற்றல். இதுவுமே அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். 18வது கொஸ்டின், பேஜ் நம்பர் 152 இதா இருக்கு பாத்தீங்களா. இயல்பூக்கம் அப்படிங்கிற கற்றலோட நிலைகள்ல இயல்பூக்கத்துக்கு கீழே உயிர்கள் பிறந்த பின் இயல்பாகவே கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் உள்ளன. இங்க வந்து மீன் குஞ்சு பிறந்த உடனே நீந்துவது எப்படி, அது மாதிரி யானை கன்று பிறந்த உடனே நடப்பது வந்து எப்படி, அந்த மாதிரி வந்து இந்த வகையானது எதுவுமே வந்து எல்லாத்தையும் எந்த கற்றல்ல சாரும் அப்படின்னா இயல்பூக்க கற்றல்ல தான் வந்து சாரும். சரியா? அது மாதிரி வந்துட்டு 19வது கொஸ்டின் வந்து பாருங்க, இதுவுமே நம்ம புக்ல இருக்கு. நம்ம அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் வந்து எதுனா அட்ரிலின். பேஜ் நம்பர் 3. அப்படியே வந்து அந்த வரி கூட மாறாம வந்து கொடுத்துருப்பாங்க. தெரியுதான்னு பாருங்க. பரிவு நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டால் அட்ரினல் சுரப்பின் உட்பகுதி, இங்கிலீஷ்ல வந்து மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினலின் என்னும் ஹார்மோன்ஸ் வந்து உடலானது அவசர காலங்களை சமாளிக்க உதவுகிறது. அப்படியே கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு என்னன்னா மக்கள் பச்சை நிற விளக்கலை, இது வந்து செயல்பாட்டு நிலை அந்த இதுல வரும். அடுத்து வந்துட்டு 21வது கொஸ்டின் வந்து பாருங்க. இதுவுமே வந்து ஆக்க நிலையற்ற கற்றல் நம்ம பார்த்தோம்ல, பிஜிஎன் பாக்ஸ் புறாப்பட்டி. இதுவுமே வந்துட்டு பேஜ் நம்பர் 150ல வந்து இருக்கும். ஸ்கின்னர்ல பிஎஃப் ஸ்கின்னர் இருக்கு, அந்த டாபிக் கீழே வந்துட்டு இந்த கொஸ்டின் வரும். இது வந்து ஆக்க நிலையற்ற கற்றல் அப்படிங்கும் போது பிஎஃப் ஸ்கின்னர். அதுக்கப்புறம் இது பாருங்க, எல்ஏடி என்பதன் விரிவாக்கம். இதுவுமே புக்ல இருக்க லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ், அதாவது மொழியை பத்தின ஒரு இதான் டிவைஸ் தான் வந்து இது. இது வந்து 22வது கொஸ்டின், பேஜ் நம்பர் 135 இருக்கு பாருங்க. எல்ஏடி என்பது மனித சொல்லின் உச்சரிப்புகள் வாக்கிய அமைப்புகள் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இதுவுமே இந்த புக்ல இருக்குது. அடுத்து 23வது கொஸ்டின் வந்து பாருங்களேன், புதிதாக பிறந்த பறவைகள், அதுக்கு வந்து உருப்படுத்தல் மற்றும் அடியொற்றல். அடுத்து வந்துட்டு 28வது கொஸ்டின், ஒரு குழந்தை விளையாடும் போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது எந்த பொதுமை கருத்துருவ படிநிலை வந்து குறிக்கிறது. அப்படியே இந்த வரி மாறாம வந்து கொடுத்திருந்தாங்க. 28வது கொஸ்டின் 159 பேஜ் நம்பர் பாருங்க. குழந்தை உயர்நிலையில் பொருளினை பற்றிய சாயல்களை பயன்படுத்தி சிந்திக்கும் நிலை வந்துட்டு எந்த நிலை அப்படின்னா
உருவக நிலை அப்படின்னு வந்து சொல்றோம். ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஐகானிக் ஸ்டேஜ். சரிங்களா? இதுவுமே வந்து அப்படியே இந்த புக்ல இருக்குது. அடுத்து 29வது கொஸ்டின் வந்து பாருங்க. வந்து ஒரு பொறுத்துக டைப்ல சங்கிலி தொடர் கற்றல், கருத்துக்களை கற்றல், வாய்மொழி கற்றல், பிரச்சனைகள் தீர்க்க கற்றல். இதற்கான சரியான இது வந்து புக்ல வந்து எங்க இருக்குன்னா 146 நம்மளோட புக்ல. வாய்மொழி கற்றல் இந்த இருக்கா, வாய்மொழி கற்றல், பொதுமை கருத்து சார்ந்த கற்றல், பிரச்சனையை தீர்த்தல், தொடர் கற்றல், பின்பற்றி கற்றல். இது எல்லாமே வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் தான். அடுத்து வந்து 30வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுவுமே வந்துட்டு ஒரு பொறுத்துக டைப் கொஸ்டின் தான். இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்ல சோர்ஸ்ல இருக்குது. 158 159 ஆகிய பக்கங்கள்ல வந்து இருக்குது. அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. புலனியக்க நிலை 0 to 2 வயது முதல், செயல்பாட்டுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 வயது வரை, புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை 7 முதல் 11 வயது வரை, கருத்தியல் நிலை வந்துட்டு 11 வயதுக்கு மேல். இது எல்லாமே வந்து நம்மளோட புக்ல வந்து அப்படியே இருக்குது. இந்த புக் வந்து பாருங்க, வேற எந்த புக்கும் இல்ல, நம்மளோட அகாடமி புக் தான். சைவேதா ஐஏஎஸ் அகாடமி கல்வி உளவியல் எஜுகேஷன் சைக்காலஜி. பாருங்க, இந்த புக்கு தான். கிட்டத்தட்ட வந்து 20க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து இந்த புக்ல இருந்தாங்க கேட்டுக்கிறாங்க. இதை நைட்டு நான் 12 மணி வரைக்கும் உட்காந்து கண்டுபிடிச்சேன் இந்த சோர்ஸ் வந்து எதுலதான் கேட்டுக்கிறாங்க. அப்ப வந்து நமக்கு ஒரு அனலைசேஷன் வந்துருச்சு எதுல இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு புக்ல தாங்க 30 மார்க் இருக்கு. தமிழ்ல வந்து 6 to 10th வரைக்கும் படிக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை புக் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டேம் 1, டேம் 2, டேம் 3 அப்படிங்கிற பட்சத்துல இங்கிலீஷ்ல வந்து 6th இருந்து 12th வரைக்கும் பாருங்க எத்தனை புக், மேத்ஸ்ல எத்தனை புக், சயின்ஸ்ல எத்தனை புக். ஆனா சைக்காலஜிக்கு 30க்கு 20 எடுத்தாலே நம்ம வந்து மிகப்பெரிய சாதனை பண்ண மாதிரி தான். அந்த ஒரு புக்கை மட்டும் நீங்க படிச்சாலே வந்து போதும். கண்டிப்பா வந்துட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் இதுதான். நம்ம டெஸ்ட் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமியோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அதை தவிர்த்து மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படின்னா அடுத்த பேப்பர் 2க்கு வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு வந்துட்டு ஒரு உந்துதலா இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கான ரெகனைசனே கிடைக்கல அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம அந்த வேலையை வந்து பார்க்க மாட்டோம் இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் உங்களுக்கான ஆதரவு வந்து கொடுங்க. நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா போறோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் பாக்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாலாம் வந்து இருக்கிறீங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, பட் வந்து லைக் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா வியூஸ் போக மாட்டேங்குது, லைக் வர மாட்டேங்குது. நம்ம ஏன் வந்துட்டு இன்னும் நம்ம இதுல ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஆஃப்லைன்ல வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நமக்கான இதை வந்து கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை, தமிழ்நாட்டுல இருந்தோ இல்ல இந்தியாவில இருந்து ஏதோ ஒரு மூலையில பார்த்துட்டு நம்ம கிட்டே வந்துட்டு டெய்லி வந்து டெட்டை பத்தி எனக்கு ஒரு 25ல இருந்து 30 கால் வருது. அது எல்லாமே வந்துட்டு உங்களோட பிளஸிங் தான். ஏன்னா நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். அந்த கோவில்பட்டியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்னால கால் எடுத்து பேச முடியல, அந்த அளவுக்கு வந்து பிஸியா வச்சிருக்கீங்க அப்படின்னா சோசியல் மீடியா தான் ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.